अस्सलाम वालेकुम रहमतुल्लाह। अशहदु अल्ला इलाहा इल्लल्लाह वहदहु ला शरीका लहु वअशहदु अन्ना मुहम्मदन अब्दुहु व रसूलुहु अम्मा बअदु फ़अऊज़ु बिल्लाहि मिनश शैतानिर रजीम बिस्मिल्लाहिर रहमानिर रहीम अल्हम्दुलिल्लाहि रब्बिल आलमीन अर्रहमानिर रहीम मालिकि यौमिद्दीन इय्याका नअबुदु व इय्याका नस्तईन इहदिनस सिरातल मुस्तकीम सिरातल लज़ीना अनअमता अलैहिम गैरिल मग़्दूबि अलैहिम वलद्दाल्लीन। गुज़श्ता खुतबे में मैंने நான் கடந்த குத்துபாவில் சூரா ஃபாத்தியாவுடைய இய்யாக்க நஅபுது வ இய்யாக்க நஸ்தஈன் என்ற ஆயத்திற்கு ஹஜ்ரத் மஸீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாமுடைய தஃப்சீரில் இருந்து விளக்கம் கொடுத்திருந்தேன். நாம் இக்காலத்தின் இமாமை ஏற்றுக்கொண்டதற்கான வாய்ப்பு கிடைத்திருப்பது நம் மீது அல்லாஹ் புரிந்துள்ள மாபெரும் கருணையாகும். அவர்கள் மூலமாகத்தான் நமக்கு திருக்குர்ஆனுடைய ஆழிய ஞானம் மற்றும் தஃப்சீர் பற்றிய அறிவு கிடைத்திருக்கின்றது. அதற்கு பிறகு எனக்கு பல்வேறு கடிதங்கள் வந்துள்ளன. அதில் எங்களுக்கு அந்த ஹுத்பாவிற்கு பிறகு இய்யாக்க நஅபுது வ இய்யாக்க நஸ்தஈன் பற்றிய ஞானம் அறிந்தவாறு மற்றும் தொழுகையில் இந்த துவாவில் கவனம் செலுத்தியவாறு தொழும்போது கிடைத்த சுவை மிகவும் அற்புதமாக இருந்தது, மேலும் தொடர்ந்து கிடைத்து கொண்டே இருக்கிறது என எனக்கு எழுதியுள்ளார்கள். அரபி மொழி பேசக்கூடிய சில அரபியர்கள் எழுதியிருக்கின்றார்கள், நாங்கள் ஹஸ்ரத் மஸீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாமுடைய கராமத்துஸ் சாதிகீன் என்ற புத்தகத்தை ஏற்கனவே படித்திருக்கின்றோம். ஆனால் ஹுத்துபாவில் கூறப்பட்ட மேற்கோள்களை கேட்கும்போது நாங்கள் அதனை இதற்கு முன்பு படிக்கவே இல்லை என தோன்றுகின்றது. நிச்சயமாக ஹஜரத் மஸீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாமுடைய கலாம், அவருடைய கூற்றுக்கள் இது போன்றவையாகவே இருக்கின்றன. ஆகையால் அதனை திரும்ப திரும்ப படிக்க வேண்டும். திரும்ப திரும்ப படிக்கும்போது புதிய புதிய விஷயங்கள் வெளிப்படும், மேலும் புதிய புதிய ஞானங்கள் தெரிய வரும். ரமணானில் பொதுவாக துவாவின் பக்கம் கவனம் இருக்கும். ஆகையால் துவாவை பற்றிய விஷயங்கள் உள்ளத்தை வெளிச்சமுட்டவும் செய்கின்றன. இந்த துவாக்களை பற்றிய விஷயம் மற்றும் ஹஜரத் மஸீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாமுடைய தஃப்சீர் இன்றும் தொடரும். கடந்த குத்பாவில் நான் ஒரு மேற்கோளை எடுத்துரைத்தேன். அதில் ஹஜரத் மஸீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் கூறியிருந்தார்கள். அதனுடைய சுருக்கத்தை நான் இப்போது கூறுகின்றேன். இய்யாக்க நஅபுதுவில் களப்பற்ற முறையில் இறை அடியானாக ஆகுவதன் பக்கம் கவனமூட்டப்பட்டிருக்கின்றது. மேலும் இய்யாக்க நஸ்தஈனில் அடியானாக இருப்பதற்கு ஆற்றல், உறுதிப்பாடு, நிலைநிற்றல் மற்றும் தொடர் முயற்சியின் பக்கம் கவனமூட்டப்பட்டுள்ளது. ஏனென்றால் ஆற்றல் மற்றும் உறுதிப்பாடு இறைவனுடைய அருளினால் தான் கிடைக்கின்றன. ஆற்றல் மற்றும் உறுதிப்பாடு இல்லை என்றால் பிறகு அடியானாக இருப்பதற்குரிய உரிமையை நிறைவேற்ற முடியாது. இபாதத் செய்வதற்கான முயற்சி இருந்தாலும் இறைவனுடைய உதவி இல்லை என்றால் சில நாட்கள் இபாதத் செய்த பிறகு இபாதத்தில் தொடர்ச்சி இல்லாமல்
இன்பம் இல்லாமல் மன இச்சைகளில் மூழ்குவதற்கான நிலைமை ஏற்பட்டுவிடும். பலரும் எனக்கு எழுதுகின்றார்கள், ரமலானின் காரணத்தினால் எங்களுக்கு இபாதத்தின் பக்கம் கவனம் ஏற்பட்டுள்ளது. ஒரு இபாதத்திற்கான சூழ்நிலை ஏற்பட்டுள்ளதால் நாங்களும் இபாதத்துகளில் ஈடுபடுகின்றோம். ரமலான் முடிந்த பிறகு பழைய நிலைக்கே திரும்பிவிட்டோம். தொழுகின்றோம், ஆனால் அந்த இன்பமும் ஆர்வமும் இருப்பதில்லை. ஆகையால் இன்றைய சூழலில் இபாதத்துகளில் ஆர்வம், ஆற்றல் மற்றும் நிலைநிற்றலுக்காக கற்றுக் கொடுக்கப்பட்ட துவாவையும் செய்ய வேண்டும். இதன் மூலம் அடியானுக்குரிய சரியான உரிமையை நிறைவேற்றவும் மேலும் எப்பொழுதும் நிறைவேற்றிக் கொண்டே இருக்கவும் வேண்டும். நிலைநிற்றல் இல்லை என்றால் அடியானுக்குரிய உரிமையை நிறைவேற்ற முடியாது. பிறகு ஓரிடத்தில் ஹஜ்ரத் மசீமது அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் கூறுகின்றார்கள், அடியான் ஆவதற்கான கவனம் மற்றும் நிலைநிற்றலுக்கான தேடலுக்கு பிறகு ஒரு மூமினிடம் இருக்க வேண்டிய அடுத்த விஷயம் என்னவென்றால், நான் ஹுத்பாவில் படித்த மேற்கோளின்படி அந்த முக்கியமான விஷயம் ஒரு மூமினுக்கு அது எப்படிப்பட்ட ஆற்றல் மற்றும் மேலும் அந்த ஆற்றல் எவ்வாறு கிடைக்கப்பெறும், மேலும் எதன் மீது நிலைநிற்றல் வேண்டும், அதனுடைய தரம் என்ன என்பதை பற்றிய அறிவு வேண்டும். அந்த அறிவு இல்லை என்றால், ஒருவேளை அடியானாவதற்கு வழிகாட்டல் இல்லை என்றால் பிறகு மனிதன் இரவில் கம்பு சுத்துவதை போன்றதாகிவிடும். மேலும் அவருக்கு எப்படிப்பட்ட அடிமைத்தனத்தை தேடுகின்றார் என்பதே தெரியாமல் போய்விடும். எந்த விஷயத்தை செய்ய வேண்டும், எந்த விஷயத்தை கேட்க வேண்டும், எந்த பாதையை தேட வேண்டும் என்பதே தெரியாமல் போய்விடும். ஹஜ்ரத் மசீமது அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் கூறுகின்றார்கள், ஆகையால் அறிவு மற்றும் நேர்வழிக்கான தேடலுக்கு இஹ்தினஸ் சிராத்தல் முஸ்தகீம் என்ற துவாவை செய்வது அவசியமானதாகும். இதனால்தான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நமக்கு இந்த துவாவை கற்றுத்தந்துள்ளான். இதன் மூலம் அல்லாஹ் மனிதனுடைய இபாதத் மற்றும் முயற்சியில் பரக்கத்தை ஏற்படுத்தியவாறு ஒரு உண்மையான இபாதத் செய்யக்கூடியவருக்கும் அல்லாஹ்வுடைய வழியை தேடக்கூடியவருக்கும் எப்பொழுதும் நேர்வழியில் நிலை நிற்க உதவி செய்கின்றான். நிலை நிற்பதற்கான வாய்ப்பினை வழங்கிக் கொண்டே செல்கின்றான். ஆக இஹ்தினஸ் சிராத்தல் முஸ்தகீம் என்ற துவா தொடர்ந்து அடிமைத்தனத்தின் உரிமையை நிறைவேற்ற தேவையான நிலைநிற்றல், ஆற்றல் பெறுதல் மற்றும் அறிவு பெறுவதற்காக இருக்கின்றது. இதனுடைய உயர்தரத்தை பெறுவது அவசியமானதாகும். ஹஜ்ரத் மசீமது அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களின் கூற்றின் அடிப்படையில் இந்த 3 துவாக்களுடைய சுருக்கம் என்னவென்றால், முழுமையான நன்னடத்தை, முழுமையான முயற்சி மற்றும் ஹிதாயத்தினை புரிவதற்கான முழுமையான திறன் கிடைக்கப் பெறாத வரை ஒரு உண்மையான மூமின் நல்லடியாராக ஆக விரும்புவர் சும்மா உட்காரக்கூடாது. மேலும் நாம் ரட்சிப்பை பெற்றவர்களாகிவிட்டோம் என்றோ, நாம் நமது நோக்கத்தை அடைந்து விட்டோம் என்றோ ஒருபோதும் எண்ணக்கூடாது. அல்லது ஒரு மூமினுடைய நோக்கமாக இருக்கக்கூடிய இறை அன்பின் உச்சவரம்பை பெற்றுவிட்டோம் என்றும் நினைக்கக்கூடாது. ஆக எந்த மூமினிடம் நாம் எப்பொழுது வரை இந்த வழிகளை நடக்க மாட்டோமோ அப்போது வரை சும்மா உட்காரக்கூடாது என்ற சிந்தனை எழுமோ, அப்படிப்பட்ட மூமினுடைய பாதங்கள் முன்னேற்ற பாதையை நோக்கி செல்லும். பிறகு பள்ளிவாசலின் பக்கம் வருவதற்கு உள்ளம் விரும்பும். பிறகு தொழுகையினை பேணுவதன் பக்கம் கவனம் ஏற்படும். பிறகு ரமலான் மாதத்தின் நோன்பிற்கான உரிமையும் நிறைவேறும். பிறகு ரமலானுக்கு பிறகும் கூட இபாதத்துகளில் ஒரு ஆர்வமும் அதில் ஏற்பட வேண்டிய உருக்கமும் உண்டாவதற்கு முயற்சி உருவாகும். நான் கடந்த ஹுத்பாவில் இய்யாக நஅபுது வ இய்யாக நஸ்தஈன் உடைய விளக்கம் ஓரளவு கொடுத்திருந்தேன். ஹஜ்ரத் மசீமது அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் கூறிய இதனுடைய பல பிரிவுகள் உங்கள் முன் வைக்கப்பட்டது. இன்று ஹஜ்ரத் மசீமது அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுடைய தப்சீரின் ஒளியில் இஹ்தினஸ் சிராத்தல் முஸ்தகீம் உடைய சில ஆழமான கருத்துக்கள்
பொருள், அதனுடைய ரூஹ் என்ன என்பதை எடுத்துரைப்பேன். இதிலிருந்து இஹ்தின ஸிராத்தல் முஸ்தகீம் என்ற துவா எவ்வளவு விரிவானது என்பது தெரியவரும். நம்முடைய ஒவ்வொரு விஷயத்தினையும் இந்த துவா எவ்வாறு ஆட்கொண்டுள்ளது என்பது தெரியவரும். நான் முதலில் மேற்கோள்களை எடுத்துரைப்பேன். அதிலிருந்து நேர்வழியினை பெற தகுதியான மக்கள் யார் என்பது தெரியவரும். மேலும் ஹிதாயத்து கிடைப்பதற்கான சரியான வழி யாருக்கெல்லாம் தெரியும் என்பதும், யாரெல்லாம் அதன்படி செல்வதற்கு முயற்சி செய்கிறார்கள் என்பதும் தெரியவரும். ஹஜ்ரத் மசீமது அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் கூறுகின்றார்கள், இதுவும் கராமத்து சாதிக்கின் என்ற நூலினுடைய எடுக்கப்பட்ட ஒரு மேற்கோளாகும். அதனுடைய மொழியாக்கத்தை படித்து காட்டுகின்றேன். ஹஜ்ரத் மசீமது அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் கூறுகின்றார்கள், இந்த சூராவில், அதாவது சூரா ஃபாத்தியாவில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தனது முஸ்லிம் அடியார்களுக்கு போதனையை வழங்குகின்றான். அதில் அவன் கூறுகின்றான், எனது அடியார்களே, நீங்கள் யூதர்களையும் கிறிஸ்தவர்களையும் பார்த்து விட்டீர்கள். நீங்கள் அவர்களை போன்று அமல் செய்வதிலிருந்து தவிர்த்து கொள்ளுங்கள். துவா மற்றும் நிலைநிற்றலுக்கான கயிறை உறுதியாக பற்றி பிடித்துக் கொள்ளுங்கள். யூதர்களை போன்று அல்லாஹ்வுடைய அருள்களை மறக்காதீர்கள். இல்லையென்றால் அவனுடைய கோபம் உங்கள் மீது இறங்கும். நீங்கள் உண்மையான அறிவு மற்றும் துவாவை ஒருபோதும் கைவிடாதீர்கள். கிறிஸ்தவர்களை போன்று ஹிதாயத்தினை வேண்டுவதில் சோம்பேறிகளாகி விடாதீர்கள். இல்லையென்றால் நீங்கள் வழிதவறி போய்விடுவீர்கள். மேலும் ஹிதாயத்தில் நிலைநிற்றல் அல்லாஹ்வுடைய சன்னதியில் தொடர் துவா மற்றும் மன்றாடல் இல்லாமல் கிடைக்கப் பெறாது என்பதனை சுட்டிக்காட்டி ஹிதாயத்தினை தேடுவதன் பக்கம் கவனமூட்டப்பட்டுள்ளது. தொடர்ந்து துவா மற்றும் மன்றாடலில் ஈடுபடாமல் ஹிதாயத்தில் நிலை நிற்பது சாத்தியமற்றதாகும். தொடர்ந்து கூறுகின்றார்கள், அதாவது ஹிதாயத் என்பது இறைவன் புறமிருந்து கிடைப்பதாகும். எப்பொழுது வரை இறைவன் அடியானுக்கு வழிகாட்ட மாட்டானோ, அவனை நேர்வழி பெற்ற மக்களுடன் இணைக்க மாட்டானோ, அப்பொழுது வரை அவர் ஒருபோதும் நேர்வழியினை பெற முடியாது. மேலும் இதன் பக்கமும் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது, அதாவது ஹிதாயத்திற்கு எல்லை எதுவும் கிடையாது. மனிதன் துவா என்ற ஏணி மூலமாகத்தான் அவனை அடைய முடியும். எந்த மனிதன் துவாவை விட்டு விடுவாரோ அவர் தனது ஏணியை விட்டுவிட்டவராவார். நிச்சயமாக ஹிதாயத்தினை பெற தகுதியானவர் யாரென்றால், எவரது நாவிலிருந்து ஜிக்ர இலாஹி மற்றும் துவா வெளிப்பட்டு கொண்டிருக்குமோ, மேலும் இதில் தொடர்ந்து நிலை நிற்பாரோ அவரே தகுதியானவர் ஆவார். ஆக இதுதான் ஹிதாயத்தினை தேடிக்கொண்டிருக்கக்கூடிய ஒரு மூமினுக்குரிய அறிவுரையாகும். துவா மற்றும் நிலைநிற்றலை உறுதியாக பிடித்து கொள்ள வேண்டும். இதனை ஒருபோதும் கைவிட்டுவிடக் கூடாது. ஹிதாயத்தினை வேண்டுவதில் சோம்பேறித்தனம் இருக்கக்கூடாது. இல்லையென்றால் வழி தவறியவர்களாக ஆகிவிடுவீர்கள். நினைவில் கொள்ளுங்கள், ஹிதாயத்தில் நிலைநிற்றல் தொடர் துவா மற்றும் மன்றாடல் இல்லாமல் கிடைக்கப் பெறாது. ஒருவேளை துவா செய்யவில்லை என்றால் ஹிதாயத்திற்கான வழிகள் அடைக்கப்பட்டதாக காண்பீர்கள். ஏனென்றால் மனிதன் ஹிதாயத்தை தனது ஆற்றலால் பெற முடியாது. மேலும் ஒரு இடத்தில் ஹஜ்ரத் மசீமது அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் கூறுகின்றார்கள், இந்த விஷயத்தை எப்பொழுதும் கண்முன் வையுங்கள். ஹிதாயத்திற்கு எல்லை எதுவும் கிடையாது. நாம் ஹிதாயத்தை பெற்றுவிட்டோம், நாம் பெற வேண்டியதை பெற்றுவிட்டோம் என்று நினைக்காதீர்கள். ஒரு தரத்தை பெற்றவுடன் நான் முழுமையாக ஹிதாயத்தினை பெற்றுவிட்டேன் என்று ஒருபோதும் கூற முடியாது. ஆக எப்போது எல்லை இல்லை என்பது ஆகிவிட்டதோ அப்போது துவா என்ற ஏணி தொடர்ந்து அவசியமானதாக இருக்கின்றது. ஆக ஒரு மூமினுக்கு இதனை நினைவில் கொள்ள வேண்டும். அதாவது தற்காலிகமான இபாதத்துகள் ஹிதாயத்திற்கு காரணமாக அமையாது. மாறாக உண்மையான முறையில் ஹிதாயத் பெற்றவர்கள் யாரென்றால், யாருடைய நாவு ஜிக்ர இலாஹி மற்றும் துவாவில் மூழ்கி இருக்குமோ அவர்தான் ஹிதாயத் பெற்றவர் ஆவார்.
बल्कि ये खुदा की तरफ से ஆக இன்றைய நாட்களில் ரமலானின் காரணத்தினால் நமக்கு திக்கிர இலாஹின் பக்கம் கவனம் ஏற்பட்டுள்ளது, துவாக்களின் பக்கமும் கவனம் ஏற்பட்டுள்ளது. இதனை நிரந்தரமாக ஆக்க நாம் முயற்சி செய்ய வேண்டும். இதன் மூலம் நாம் எப்பொழுதும் ஹிதாயத்தில் நிலை பெற்றிருக்க வேண்டும். மேலும் இதனுடைய உயர் தரத்தை பெறுவதற்கு நாம் முயற்சி செய்து கொண்டே செல்ல வேண்டும். பிறகு சிராத்தே முஸ்தகீமுடைய பொருளை எடுத்துரைத்தவாறு ஹசரத் மசீம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் நமக்கு புரிய வைக்கின்றார்கள். சிராத் என்பது அரபி அகராதியில் நேரான பாதைக்கு கூறுவார்கள். அதாவது அதனுடைய எல்லா பகுதிகளும் வரிசை கிரமமாக அமைய பெற்றிருப்பதும் ஒன்று மற்றொன்றுக்கு நேராக இருப்பதும் ஆகும். அதாவது அதில் எந்த விதமான கோணலும் வளைவு சுழிவும் எந்த விதமான பிரச்சனையும் இல்லாமல் இருப்பதாகும். சரியாகவும் நேராகவும் நோக்கத்தின் பக்கம் அழைத்து செல்லக்கூடியதும் ஆகும். இவை இல்லாமல் மனிதன் ஓரிடத்தை அடைந்த பிறகு நான் வலது பக்கம் போகவா அல்லது இடது பக்கம் போகவா என குழம்பி தவிக்காமல் நமது நோக்கமாகிய இறைவனை அடைவதன் பக்கம் அழைத்து செல்லக்கூடியதாக இருக்க வேண்டும். இப்படிப்பட்ட வழியினைத்தான் சிராத் என்று கூறுவார்கள். தவற்றின் பக்கம் கவனம் செலுத்தக்கூடியதாக இருக்க வேண்டும். எங்கு திரும்ப வேண்டுமோ அங்கு திரும்புவதற்கு வழிகாட்ட வேண்டும். பிறகு ஹஜ்ரத் மசீம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் இஹ்தினஸ் ஸிராத்தல் முஸ்தகீமுடைய உண்மையான விளக்கத்தை எடுத்துரைத்தவாறு கூறுகின்றார்கள். சூஃபிகள் இஹ்தினஸ் ஸிராத்தல் முஸ்தகீம் என்பதற்கு அர்ப்பணித்தல் என்பதையே பொருளாக கூறுகிறார்கள். அதாவது ரூஹ், உணர்வு, எண்ணம் ஆகிய அனைத்தும் அல்லாஹ்வுக்காக ஆகிவிட வேண்டும். தன்னுடைய உணர்வுகள், தன்னுடைய மன இச்சைகள் முழுவதுமாக மரணித்து விட வேண்டும். அல்லாஹ்வுடைய விருப்பம் மற்றும் எண்ணத்திற்கு தனது ஆசை மற்றும் உணர்வை விட முக்கியத்துவம் அளிக்காத சில மனிதர்கள் பல சமயங்களில் உலக நோக்கம், உலக எண்ணங்களில் தோல்வியடைந்தவாறு இவ்வுலகிலிருந்து சென்று விடுகின்றார்கள். ஹஜ்ரத் மசீம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் கூறுகின்றார்கள், தொழுகை துஆவாகும். இதில் இறைவனுடைய இஸ்மே ஆசம், அதாவது மிக உயரிய பெயரான அல்லாஹ் என்பதற்கு முக்கியத்துவம் கொடுக்கப்பட்டுள்ளது. இதை போலவே மனிதனுடைய இஸ்மே ஆசம், அதாவது உயரிய பெயர் நிலைநிற்றலாகும். இஸ்மே ஆசம் என்பது எதன் மூலம் மனிதனுடைய உயர்வு, மேன்மை கிடைக்கப் பெறுமோ அதுவே ஆகும். அதாவது தொடர் முயற்சியுடன் துவாவில் ஈடுபடும் போதுதான், அல்லாவின் பக்கம் செல்லும் போதுதான் மனிதனுடைய உயர்வும் மேன்மையும் கிடைக்கப்பெறும், அல்லது அதன் பக்கம் முன்னேறவும் முடியும். ஆக மனிதன் இஹ்தினஸ் ஸிராத்தல் முஸ்தகீம் என்ற துவா செய்யும் போது அல்லாஹ்வுடைய போதனைகளையும் கண்முன் நிறுத்த வேண்டும். அனுமதிக்கப்பட்ட மற்றும் அனுமதிக்கப்படாததையும் கவனத்தில் கொள்ள வேண்டும். எதெல்லாம் செய்வதற்கு அனுமதிக்கப்பட்டிருக்கின்றது, மேலும் எதெல்லாம் செய்வதற்கு தடை செய்யப்பட்டுள்ளது என்பதை பார்க்க வேண்டும். குர்ஆனுடைய கட்டளைகளை கண்முன் நிறுத்த வேண்டும். இறைவனுடைய உரிமைகளை நிறைவேற்றுவதுடன் அடியானுடைய உரிமைகளையும் நிறைவேற்ற வேண்டும். ஏனென்றால் அடியானுக்கு கொடுக்க வேண்டிய உரிமைகளும் இறைவன் பக்கமே அழைத்து செல்லக்கூடியதாக இருக்கின்றது. இதெல்லாம் இருக்கும்போதுதான் இஹ்தினஸ் ஸிராத்தல் முஸ்தகீம் உள்ளத்தின் ஓசையாக வெளிப்படும். அப்போதுதான் நிலைநிற்றலின் நிலைமை கிடைக்கப்பெறும். அப்போதுதான் மனிதனிடம் மேன்மை அடைவதன் பக்கம் கவனமும் மற்றும் முயற்சியும் உண்டாகும். பிறகுதான் மனிதன் இறைவனுடைய அரவணைப்பில் வந்தவாறு துவா ஏற்றுக்கொள்ளப்படுவதற்கான காட்சியினை காண்பான். மனிதன் உறுதியாக நிலைநிற்றவாறு இறைவனுக்கு முன்பு குனிந்தவாறு இருக்கும்போது, ஹிதாயத்தினை பெறுவதற்கு இறைவனை மட்டும் அழைக்கும் போது சிராத்தே முஸ்தகீம் நிலை பெறுகின்றது. ஹஜ்ரத் மசீமது அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் ஓரிடத்தில் கூறுகின்றார்கள், இந்த விஷயத்தை தொடர்ந்து கூறுகின்றார்கள். துவா செய்வதற்கான வழி 2 இஸ்மே ஆசம், அதாவது 2 உயரிய பெயர்களும் ஒன்றிணைய வேண்டும். மனிதன் இறைவன் பக்கம் செல்ல வேண்டும், மற்றவரிடம் செல்லக்கூடாது. மனிதன் அவனுடைய நாட்டங்கள், விருப்பங்கள் பக்கம் செல்லக்கூடாது. இந்த நிலைமை ஏற்படும் போது உதுஊனி யஸ்தஜீபு லக்குமுடைய இன்பம் கிடைக்கப்பெறும். மனிதன் ரப்புனல்லாஹ் என்று கூறும்போது, இந்த அழைப்பு இருக்கும்போது, இதில் உறுதியான நிலை நிற்கும்போது
துவா செய்ய வாய்ப்பு கிடைக்கும். ஹஸரத் மஸீஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்கள் கூறுகின்றார்கள், இதுதான் அசல் வாய்ப்பு ஆகும். இங்குதான் உதுஊனி யஸ்தஜீபு லக்கும் உடைய சுவை கிடைக்கப்பெறும். அதாவது அல்லாஹ்வுடைய கூற்றாகிய நீங்கள் என்னை அழையுங்கள், நான் உங்களுடைய துவாக்களை கேட்கின்றேன் என்பது இங்கு நிறைவேறும். ஆக உறுதியாக நிலைநிற்றல் நிபந்தனையாகும். அல்லாஹ் தாலா அனைத்து சக்திகளுக்கும் எஜமானன் என கருதியவாறு அவனையே ரப்பாக எண்ணியவாறு அவன் முன் குனிவது நிபந்தனையாகும். மேலும் துவா மக்களுடைய அனைத்து நிலைமைகளையும் சூழ்ந்துள்ளதாக உள்ளது. அதாவது எப்படிப்பட்ட நிலையில் இருக்கக்கூடிய மனிதனாக இருந்தாலும் சரி, அவருக்கு துவா அவசியமானதாகும் என்பதை கூறுகின்றது. அன்னார் இது பற்றி தொடர்ந்து கூறுகின்றார்கள். ஆக சுருக்கம் என்னவென்றால், இஹ்தினஸ் ஸிராத்தல் முஸ்தகீம் என்ற துவா மனிதனுக்கு கோணலில் இருந்து ரட்சிப்பினை வழங்குகின்றது. மேலும் மனிதனுக்கு வலுமிக்க மார்க்கத்தை தெளிவுபடுத்துகின்றது. மனிதனை பாலடைந்த வீட்டிலிருந்து வெளியேற்றி பழங்கள் நிறைந்த மனமிகுந்த தோட்டங்களுக்கு எடுத்து செல்கின்றது. எந்த ஒரு மனிதன் இந்த துவாவை அதிகமாக வேண்டுவானோ அல்லாஹ் அவரை நன்மையிலும் பரக்கத்திலும் முன்னேற்றமடைய செய்வான். இந்த துவா மூலமாகத்தான் நபிமார்கள் இறைவனுடைய அன்பை பெற்றார்கள். தன்னுடைய கடைசி நேரம் வரை ஒரு நொடி பொழுது கூட இந்த துவாவை கைவிடவில்லை. எவருக்கும் இந்த துவாவிலிருந்து கவனமற்றவராக இருப்பது அல்லது இந்த நோக்கத்திலிருந்து முகம் திருப்பிக் கொள்வது உகந்ததாக இல்லை. அவர் நபியாக இருந்தாலும் ரசூலாக இருந்தாலும் சரியே. ஏனென்றால் ஹிதாயத் நேர்வழிக்கான தரம் ஒருபோதும் முடிவடைவதில்லை, மாறாக எல்லையற்றவையாகும். அறிவு மற்றும் சிந்தனை அதுவரை செல்ல முடியாது. ஆகையால் அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா தனது அடியார்களுக்கு இந்த துவாவை கற்றுக் கொடுத்திருக்கின்றான். இதனை தொழுகையின் மையமாக ஆக்கியுள்ளான். இதன் மூலம் மக்கள் அவனுடைய ஹிதாயத்திலிருந்து பலன் பெற வேண்டும். மேலும் இதன் மூலம் தௌஹீது முழுமை பெறவே செய்ய வேண்டும். இறைவனுடைய வாக்குறுதிகளை நினைவில் கொள்ள வேண்டும். இணை வைப்பவர்களின் இணையிலிருந்து ரட்சிப்பு பெற வேண்டும். இந்த துவாவின் மேன்மையில் ஒரு மேன்மை, இது மனிதனின் அனைத்து நிலையினையும் சூழ்ந்துள்ளது, ஒவ்வொரு நபரையும் ஆட்கொண்டுள்ளது. இது ஒரு எல்லையற்ற துவாவாகும். இதற்கு எந்த விதமான எல்லையும் முடிவும் கிடையாது. அதேபோல் இதற்கு எந்த விதமான கரையும் கிடையாது. ஆகையால் இறையான பெற்றவர்களை போன்று இந்த துவாவில் தொடர்ந்து நிலைநிற்கக்கூடியவர்கள் அருளுக்குரியவர்களாவார்கள். தமது இறைவனை அறிந்து கொண்ட அல்லாவின் அடியார்களை போன்று ரத்தம் சிந்தும் இதயத்துடன் சகித்து கொள்ளும் ஆன்மாவுடன் இந்த துவாவில் நிலைநிற்கக்கூடியவர்கள் அருளுக்குரியவர்கள் ஆவார்கள். மேலும் ஹஜ்ரத் மஸீஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்கள் கூறுகின்றார்கள், இந்த துவா ஒவ்வொரு நன்மையையும் அமைதியையும் உறுதிப்பாடு மற்றும் நிலைநிற்றலையும் அடக்கியதாக உள்ளது. துவாவில் ரப்புல் ஆலமீனிடமிருந்து பல நற்செய்திகள் இருக்கின்றன. இந்த துவாவில் ரப்புல் ஆலமீனிடமிருந்து பல நற்செய்திகளும் உள்ளன. ஆக ஹஜ்ரத் மஸீஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்கள் கூறுகின்றார்கள், அதன் சுருக்கத்தை கூறுகின்றேன். இது ஏன் அனைத்து தர மக்களுக்கும் அவசியமாக உள்ளது? ஏனென்றால் இது மனிதனை அனைத்து விதமான கோணல்களிலிருந்தும் காப்பாற்றுகின்றது. மனிதனுடைய பாதையில் பல்வேறு வழிகளில் வழிகெடுப்பதற்கு ஷைத்தான் உட்கார்ந்து கொண்டிருக்கின்றான். இஹ்தினஸ் ஸிராத்தல் முஸ்தகீம் உள்ளத்திலிருந்து வெளிப்படுவதாக இருந்தால் பிறகு இந்த துவா ஷைத்தானுடைய தாக்குதலிலிருந்து காப்பாற்றும். மேலும் ஈமானில் நிலைநிற்க செய்யும். உலகம் மார்க்கத்தை விட்டு விலகி செல்லக்கூடிய இன்றைய காலத்தில் இந்த துவா மிகப்பெரிய துவாவாகும். இது ஒரு மனிதனை நேரான வழியில் நிலைநிற்க செய்கின்றது. நான் ஏற்கனவே கூறியது போன்று உறுதியாக தொடர்ந்து அல்லாவிடமிருந்து உதவி தேடுபவராக இருக்க வேண்டும் என்பது நிபந்தனையாகும். மேலும் களப்பற்ற நிலையில் எந்த மனிதனும் எந்த மதத்தை சார்ந்தவனாக இருந்தாலும் ஒருவேளை அல்லாவிடம் நேர்வழியினை வேண்டினான் என்றால் அல்லாஹ் சரியான மார்க்கத்தின் பக்கம் அவனுக்கு நேர்வழி காட்டுவான். மாறாக மதமற்றவர்களுக்கும் கூட அல்லாஹ் நேர்வழி காட்டுவான். அவர்களுக்கும் ஹிதாயத்திற்கான வழியாக இது அமைந்து விடுகின்றது. ஆனால் நியத் நல்லதாக இருக்க வேண்டும் என்பது நிபந்தனையாகும். அது மஸீஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்கள் கூறுகின்றார்கள், நபிமார்கள் ரஹ்மான் ஆகிய இறைவனுடைய அன்பை இந்த துவாவின் மூலமாகத்தான் பெற்றார்கள். ஆக எப்படிப்பட்ட தரத்தை கொண்ட மனிதனாக இருந்தாலும் சரி, எந்த மனிதனாக இருந்தாலும் சரி, எந்த அளவு உருக்கத்துடன் இந்த
இந்த துவாவை செய்வாரோ அல்லாஹ் அவருடைய நன்மையிலும் பரக்கத்திலும் முன்னேற்றத்தினை வழங்குவான். ஆக மூமின் என்று வாதம் செய்யக்கூடியவர் இந்த துவாவின் பக்கம் கவனம் குறைவாக இருப்பது உகந்ததல்ல. மாறாக நபிமார்களும் ரசூல்மார்களும் இந்த துவா அவசியமானதாக सीधे रास्ते पर कायम கருதியிருக்கின்றார்கள். ஏனென்றால் ஹிதாயத் நேர்வழியின் எல்லை ஒருபோதும் முடிவடைவதில்லை. அல்லாஹ்வுடன் தொடர்புடைய ஒவ்வொரு மனிதனுக்கும் நேர்வழி மற்றும் ஹிதாயத்திற்கு ஒரு தரம் உள்ளது. ஏனென்றால் அல்லாஹ்வுடைய அருள்களுக்கு எந்த எல்லையும் கிடையாது. अगर अल्लाह ताला से ஆகையால் ஹிதாயத்துடைய அடுத்த நிலையை அடைவதும் ஒரு மூமினுக்கு அவசியமானதாகும். ஒரு நிலையை அடைந்த பிறகு அடுத்த நிலையை தேட வேண்டும். उनके लिए भी हिदायत का जरिया बन जाती है. அதனை தேடுவதற்கு அல்லாஹ் இஹ்தின ஸிராத்தல் முஸ்தகீம் என்ற துவாவை கற்றுத் தந்துள்ளான். आपने फरमाया कि ஹஜ்ரத் மஸீஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் கூறுகின்றார்கள், इस दुआ के जरिए से हासिल किए. தௌஹீதும் இந்த துவாவின் மூலம்தான் முழுமையடைகின்றது. அல்லாஹ்வை அடைவதற்கு அவன் காட்டிய ஹிதாயத்தின் வழியில் நடப்பதற்கு அல்லாஹ்விடம் செல்ல வேண்டியிருக்கின்றது. அவனிடமே உதவி கோர வேண்டியுள்ளது. அவனால் மட்டும்தான் நம்மை நேர்வழி பெற்றவர்களுடன் சேர்த்து வைக்க முடியும். வேறு எவராலும் முடியாது. नहीं कि वो इस दुआ से गफलत बरते. ஆக இந்த துவா அனைத்து தர மக்களுக்கும் அவசியமானதாகும். இறைவனால் காட்டப்பட்ட ஹிதாயத்தினை தேடக்கூடிய ஒவ்வொரு மனிதனுக்கும் இந்த துவா அவசியமானதாகும். हर மேலும் அதன் உயர் தகுதியை அடைய விரும்புபவர்களுக்கும் அதற்கு முயற்சி செய்பவர்களுக்கும் இது அவசியமானதாகும். और क्योंकि अल्लाह ताला के इनामात की அன்னார் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் கூறுகின்றார்கள், लिए हिदायत के अगले मरहलों की உண்மையான மூமின் யாரென்றால் தொடர்ந்து மன உருக்கத்துடன் இந்த துவாவை செய்யக்கூடியவரே ஆவார். ஆக இந்த துவா அனைத்து தர மக்களுக்கும் அவசியமானதா என்பதால் तलाश के लिए இதனுடைய முக்கியத்துவம் மிகவும் அதிகமாக இருக்கின்றது. इहदिना सिरातल मुस्तकीम. இதனுடைய முக்கியத்துவத்தின் மீது ஒளியூட்டியவாறு ஹஜ்ரத் மஸீஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் மேலும் கூறுகின்றார்கள், इस दुआ के जरिए சூரா ஃபாத்தியாவில் கூறப்பட்டுள்ள 7வது உண்மைத்துவம் இஹ்தின ஸிராத்தல் முஸ்தகீம் ஆகும். हिदायत के रास्तों पर चलने के लिए இதனுடைய பொருள் எங்களுக்கு நேராக இருக்கக்கூடிய எந்தவித கோணலும் இல்லாத வழியினை காட்டுவாயாக, இப்படிப்பட்ட பாதையில் எங்களை நிலைநிறுத்துவாயாக என்பதாகும். बस ये दुआ இந்த உண்மைத்துவத்தின் விளக்கம் என்னவென்றால், மனிதன் இறைவன் வரை சென்றடைய நேரான பாதையை வேண்ட வேண்டும். ஏனென்றால் ஒவ்வொரு நோக்கத்தினையும் அடைவதற்கு பொதுவாக சட்டம் என்னவென்றால் நோக்கம் கிடைக்க பெறக்கூடிய வழியினை அடைய வேண்டும் என்பதாகும். करने की कोशिश कर रहा है, ये चाहता है. இறைவன் ஒவ்வொரு விஷயத்தை அடைவதற்கு அதனை பெறுவதற்குரிய வழியினை பின்பற்ற வேண்டும் என்றே விதித்துள்ளான். எந்த வழியினை கடைபிடிப்பதனால் நோக்கத்தை அடைய முடியுமோ அதனை கடைபிடிக்க வேண்டும். மனிதன் சிராத்தே முஸ்தகீமில் சரியாக செயல்பட ஆரம்பித்தால், மேலும் அதனை பெறக்கூடிய வழிகளை கடைபிடித்தால், பிறகு அடைய வேண்டிய நோக்கம் தானாகவே கிடைக்கப்பெறும். மாறாக நோக்கத்தினை அடைவதற்குரிய வழியினை பின்பற்றாமல் தானாகவே நோக்கத்தினை அடைய முடியும் என்பது ஒருபோதும் சாத்தியமற்றதாகும். कि सातवीं सदाकत जो सूरत ஒவ்வொரு நோக்கத்தினை அடைவதற்கு ஒரு குறிப்பிட்ட வழிவகைகள் இருக்கின்றன. எப்போது வரை மனிதன் அந்த வழிவகைகளை பின்பற்ற மாட்டானோ அப்போது வரை அந்த நோக்கத்தை அவனால் அடைய முடியாது என்பதே ஆரம்பத்திலிருந்தே இயற்கை சட்டமாக இருக்கின்றது. इस सदाकत की तफसील ये है ஆக எந்த விஷயத்தை உழைப்பு, முயற்சி மற்றும் துவா, பணிவு ஆகியவற்றுடன் பெற வேண்டுமோ அது சிராத்தை முஸ்தகீம் ஆகும். எந்த மனிதன் சிராத்தை முஸ்தகீமை தேடுவதில் முயற்சி செய்யவில்லையோ அதனை பற்றி கவலையற்றவனாக இருப்பாரானால் அவர் இறைவனுடைய பார்வையில் தவறிழைக்கும் மனிதனாக இருக்கின்றான். तहसील के लिए यही कानून है. அவர் இறைவனிடம் சொர்க்கம், மறுமையில் சுகமான வாழ்க்கை வேண்டுகின்றான் என்றால் இறைவனுடைய ஞானம் அவனுக்கு அறிவற்றவனே, முதலில் சிராத்தை முஸ்தகீமை தேடு, பிறகு உனக்கு இவை அனைத்தும் மிக எளிதாக கிடைத்து விடும் என பதிலளிக்கும். हुसूल मतलब की राहें हैं. ஆக எல்லா துவாக்களையும் விட மேன்மையான துவா, உண்மையை தேடக்கூடியவர்களுக்கு மிகவும் அவசியமான துவா சிராத்தே முஸ்தகீமை வேண்டுவதாகும். பிறகு சிராத்தே முஸ்தகீமுடைய ரூஹ் மற்றும் உண்மையை எடுத்துரைத்தவாறு ஒரு மூமினுக்கு சிராத்தே முஸ்தகீமில் எந்த தரத்தை பெறுவதற்கு முயற்சி செய்ய வேண்டும் என்பதை பற்றி ஹஜ்ரத் மஸீஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் கூறுகின்றார்கள். ये
एक मुकर्ररी तरीका है। மசீம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் கூறுகின்றார்கள், ஆற்றல் வாய்ந்த மார்க்கத்தின் முன்னிலையில் சிராத்தை முஸ்தகீமுடைய உண்மைத்தன்மை என்னவென்றால், அடியான் அருள் மற்றும் கருணை மிகுந்த இறைவனிடம் அன்பு கொள்ளும் போது, அவனுடைய விருப்பத்தில் திருப்தி அடையும் போது, தன்னுடைய ஆன்மாவையும் உள்ளத்தையும் அவனிடம் ஒப்படைக்கும் போது, மனிதனை படைத்த அந்த இறைவனிடம் தன்னை தானே ஒப்படைக்கும் போது, அவனை தவிர வேறு எவரிடமும் துவா கேட்காமல் அவனிடம் மட்டுமே சிறப்புக்குரிய அன்பு கொள்ள வேண்டும். तालिब हो तो हिकमत इलाही उसे यही जवाब அவனிடம் மட்டுமே தேவைகளை வேண்ட வேண்டும். அவனிடம் மட்டுமே ரஹமத் மற்றும் கருணையினை வேண்ட வேண்டும். தன்னுடைய நினைவற்ற நிலையிலிருந்து நினைவுக்கு வர வேண்டும். தன்னுடைய நடத்தையை சரியாக்க வேண்டும். ரஹ்மானாகிய இறைவனிடம் பயப்பட வேண்டும். இறைவனுடைய அன்பு அவனுடைய உடலில் புகுந்து விட வேண்டும். அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா அவனுக்கு உதவி புரிய வேண்டும். फरमाते हुए और ये कि एक मोमिन को सिरात मुस्तकीम அவனுடைய நம்பிக்கை மற்றும் ஈமானில் உறுதி ஏற்பட வேண்டும். அப்போது அடியான் தனது முழு உள்ளத்துடன் தன்னுடைய விருப்பம், தனது அறிவு, தனது உறுப்புகள், தனது நிலம், தனது விவசாயம் போன்ற அனைத்துடனும் தன்னுடைய இறைவன் பக்கம் சாய்ந்து விடுவான். அவனை தவிர மற்ற அனைவரிடமும் முகம் திருப்பிக் கொள்வான். அவனுடைய பார்வையில் இறைவனை தவிர வேற ஒன்றும் இருக்காது. அவன் தன்னுடைய மெஹபூபையே, அதாவது அவனுடைய அன்புக்குரியவனையே பின்பற்றுவான். दुआ न करे। ஆக ஒரு உண்மையான மூமின் செய்ய வேண்டிய இஹ்தின சிராத்தல் முஸ்தகீம் என்ற துவா மூலம் உலகம் கிடைத்துவிடும், மார்க்கமும் கிடைத்துவிடும். आ जाए अपनी மஸீஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் கூறுகின்றார்கள், இதற்கு ஒரு முயற்சி தேவைப்படுகின்றது. கவனமற்ற நிலையிலிருந்து வெளிவர வேண்டும். மார்க்கத்தில் கவனமற்று இருப்பது நினைவற்ற நிலையாகும். அதிலிருந்து வெளிவர வேண்டும். அதனை தேட வேண்டும். ஒவ்வொரு விஷயத்திலும் இறை அன்பை உள்ளத்தில் ஏற்படுத்த வேண்டும். இந்த நிலைமை ஏற்பட்டுவிட்டால் உங்களுக்கு உலகமும் மார்க்கமாகிவிடும். மேலும் அல்லாஹ்வுடைய விருப்பத்திற்கேற்ப ஒவ்வொரு செயலும் நடைபெறும் என்பதாகிவிடும். பிறகு ஹஜ்ரத் மஸீஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் கூறுகின்றார்கள், இஸ்லாமிய ஹிதாயத்தில் நிலைநிற்பதற்கு 3 விஷயங்கள் இருக்கின்றன. இவற்றை முஸ்லிம்கள் நினைவில் கொள்ள வேண்டும். இது இல்லாமல் ஹிதாயத் கிடைப்பது கடினமாகும். இந்த 3 விஷயங்கள் தான் ஒரு மூமினுக்கு ஹிதாயத் எது என்பதையும் எதனை கடைபிடிக்க வேண்டும் என்பதையும் தெளிவுபடுத்துகின்றது. முதல் விஷயம் குர்ஆன் ஷரீஃப் ஆகும். அதாவது கிதாபுல்லா, அல்லாஹ்வுடைய வேதமாகும். அதனை தவிர நம்மிடம் நம்பிக்கை வாய்ந்தது வேறு எதுவும் இல்லை. அது இறைவனுடைய வார்த்தைகள் ஆகும். அது சந்தேகம் மற்றும் யூகங்களிலிருந்து தூய்மையானதாகும். இரண்டாவது சுன்னத்தாகும். சுன்னத் என்னவென்றால் நமது கருத்தின்படி அது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அமல்கள் ஆகும். இவை தனக்குள் ஒரு தொடரை வைத்துள்ளது. இது ஆரம்பம் முதலே குர்ஆன் ஷரீஃபுடன் சேர்ந்து வெளிப்பட்டதாகும். மேலும் எப்போதும் சேர்ந்தே இருக்கும். மற்றொரு வார்த்தையில் கூறுவதென்றால் குர்ஆன் ஷரீஃப் இறைவனுடைய வார்த்தையாகும். மேலும் சுன்னத் அது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய அமலாகும். தொன்று தொட்டே இறைவனுடைய வழக்கம் இவ்வாறு தான் இருந்து வருகின்றது. அதாவது நபிமார்கள் இறை வார்த்தைகளை மனிதர்களுடைய ஹிதாயத்திற்காக கொண்டு வருகின்றார்கள். மேலும் தன்னுடைய அமல்கள் மூலம் செயல் ரீதியாக விளக்கி காட்டுகின்றார்கள். அவர்களுடைய அமல்கள் இறைவனுடைய கட்டளைக்கு ஏற்பவே இருக்கும். மேலும் விளக்கமாகவும் இருக்கும். இதன் மூலம் இறை வார்த்தைகளை புரிந்து கொள்வதில் மக்களுக்கு சந்தேகம் ஏற்படக்கூடாது என்பதற்காகவே ஆகும். वो शक और ज़न्न की மேலும் இதன் மூலம் எல்லா விஷயங்களும் தெளிவு வர வேண்டும் என்பதற்காகவே ஆகும். இறை வார்த்தையின்படி தானும் அமல் செய்வார்கள், மற்றவர்களையும் அமல் செய்ய வைப்பார்கள். மூன்றாவது விஷயம், ஹிதாயத்திற்கான 3வது வழி ஹதீஸ் ஆகும். ஹதீஸ் என்பது நமது கருத்தின்படி அறிவிப்புகளின் வடிவில் ஹஸரத் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு பிறகு ஏறக்குறைய 150 வருடங்களுக்கு பிறகு பல்வேறு அறிவிப்பாளர்கள் மூலம் ஒன்று சேர்க்கப்பட்டதாகும். ஹதீஸுகள் ஹஜ்ரத் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய மறைவுக்கு பிறகு 150 கால வருடத்திற்கு பிறகு பல்வேறு அறிவிப்பாளர்கள் மூலம் ஒன்று சேர்க்கப்பட்டதாகும். இதற்கு 3வது இடமாகும். ஆக இதில் குர்ஆன் மற்றும் சுன்னத்துடன் முரண்படாத ஹதீஸுகள் சரியான ஹதீஸுகள் ஆகும். அவைகள் ஒரு மூமினுடைய ஹிதாயத்திற்கான வழிகள் ஆகும். ஹஜ்ரத் மஸீஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் கூறுகின்றார்கள், நாம் यानी अमली तौर
அஹ்லே ஹதீஸ்களை போன்று சுன்னத் மற்றும் ஹதீஸை ஒன்று என்று ஏற்றுக்கொள்ள மாட்டோம். எவ்வாறு இருப்பினும் இது ஒரு மூமினுடைய ஹிதாயத்திற்கான விளக்கமான செயல் திட்டமாகும். ஒரு மூமின் எப்போதெல்லாம் ஹிதாயத்திற்காக துவா கேட்பாரோ இந்த விஷயங்களை கண்முன் நிறுத்தி அதனை தேடக்கூடியவராக இருக்க வேண்டும். பிறகு இதுவே உண்மையான ஹிதாயத்தின் பக்கம் வழிகாட்டும். तीसरा हिदायत का பிறகு அடியானுக்கு இறைவனுடன் உள்ள தொடர்பில் உறுதியும் ஏற்படும். சில மக்கள் ஃபீர் பக்கீர் பின்பு செல்லக்கூடியவர்களாக இருக்கின்றார்கள். சில சமயங்களில் எனக்கு புகார்களும் வருகின்றன. அகமதி அல்லாதவர்களின் தொடர்பின் விளைவால் சில அகமதிகளுக்கு தனது துவாவின் பக்கம் கவனக்குறைவு ஏற்பட்டு வருகிறது. மேலும் மற்றவர்களின் மூலம் துவா செய்ய வைப்பதின் பக்கம் அதிக கவனம் ஏற்படுகின்றது என எனக்கு புகார்கள் வருகின்றன. அல்லது பில்லி சூனியம் போன்றவற்றில் நம்பிக்கை கொண்டவாறு அதனை எடுப்பதற்காக மற்றவர்களிடம் செல்கின்றார்கள். மாற்று மதத்தினரிடம் வரை செல்கின்றார்கள். இந்த அளவு அறிவினத்தில் மூழ்கி இருக்கின்றார்கள். தன்னுடைய அமல்களின் பக்கமும் தன்னுடைய துவாக்களின் பக்கமும் கவனமற்றவர்களாய் இருக்கின்றார்கள். இது மிகப்பெரிய தவறாகும். அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா தனது அருளினால் ஒரு சிலரை தவிர जो एक मोमिन की हिदायत के लिए मौजूद है। நமது ஜமாத்தில் हिदायत की வேறு யாரும் கிடையாது. மாறாக மற்றவர்கள் ஷிர்கில் எல்லை மீறி இருக்கின்றார்கள். பிறகு தன்னைத்தானே முஸ்லீம் என்று கூறியும் கொள்கின்றார்கள். பிறகு ஹஜ்ரத் மஸீஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் கூறுகின்றார்கள், குர்ஆன் ஷரீஃபில் இஸ்லாத்திற்கு இஸ்திகாமத் அதாவது உறுதியாக நிலைநிற்றல் என்று கூறப்பட்டுள்ளது. எனவேதான் குர்ஆன் இவ்வாறு துவா கற்றுத் தருகிறது, இஹ்தின ஸிராத்தல் முஸ்தகீம் ஸிராத்தல் லதீன அன்அம்த அலைஹிம், அதாவது எங்களை உறுதியாக நிலைநிற்றல் வழியில் நிலைநிறுத்துவாயாக. இஸ்திகாமத் அதாவது உறுதியாக நிலைநிற்றல் மனிதன் தொடர்ந்து செய்யும் போது ஹிதாயத் பெற்ற மனிதனாக ஆகிவிடுகின்றான். அன்னார் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் கூறுகின்றார்கள், இதன் காரணமாகத்தான் திருக்குரானில் இஸ்லாத்திற்கு இஸ்திகாமத் அதாவது உறுதியாக நிலைநிற்றல் என பெயர் சூட்டப்பட்டுள்ளது. இதற்கு மொழியாக்கம் செய்தவாறு அன்னார் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் கூறுகின்றார்கள், எங்களை உறுதியாக நிலைநிற்றல் வழியில் நிலைநிறுத்துவாயாக. உன்னுடைய அருள் பெற்றவர்களின் வழியில் யார் மீது வானத்தின் வாசல்கள் திறக்கப்பட்டதோ அவர்களுடைய வழியில் எங்களை நடத்துவாயாக என்று கூறப்பட்டுள்ளது. அன்னார் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் கூறுகின்றார்கள், நினைவில் கொள்ள வேண்டும், ஒவ்வொரு விஷயத்தின் நிலைநிற்றலும் அதனுடைய நோக்கத்தின் மீது பார்வை செலுத்திய பிறகுதான் புரிந்து கொள்ளவே முடியும். அதாவது அதற்கான அசல் காரணத்தினை கண்ட பிறகே புரிந்து கொள்ள முடியும். மனிதனுடைய இருப்பின் நோக்கம் என்னவென்றால், மனித இனம் இறைவனுக்காக படைக்கப்பட்டிருக்கின்றது. மனிதன் இறைவனுக்காக படைக்கப்பட்டிருக்கின்றான். அவனை வணங்குவதற்காக படைக்கப்பட்டிருக்கின்றான். ஆக மனிதனின் நிலைநிற்றலின் தன்மை என்னவென்றால், எவ்வாறு நிரந்தரமாக கட்டுப்படுவதற்காக படைக்கப்பட்டானோ அதே போன்றே அவன் இறைவனுக்காக ஆகிவிட வேண்டும். அவன் தனது அனைத்து ஆற்றல்களுடன் இறைவனுக்காக விடுவானோ சந்தேகமின்றி அவன் மீது அருள்கள் இறங்கும். இதனை மற்றொரு வார்த்தையில் தூய வாழ்வு என கூறலாம். எவ்வாறு என்றால், நீங்கள் பார்க்கின்றீர்கள், சூரியனை நோக்கி இருக்கும் फरमाया कि उन लोगों की राह जिन्होंने तुझसे சூரியனை நோக்கியிருக்கும் ஜன்னலை திறக்கும் போது சூரிய கதிர்கள் கண்டிப்பாக ஜன்னல் வழியாக வந்துவிடும். அதே போன்று மனிதன் இறைவன் மீது நேராக இருக்கும்போது, அவனுக்கும் இறைவனுக்கும் இடையில் எந்தவித திரையும் இல்லாமல் இருக்கும்போது, அப்போதும் ஒரு ஒளி மிகுந்த சுடர் அவன் மீது இறங்கும். அது அவனை ஒளிமயமாக்கி விடுகின்றது. அவனிடமுள்ள அனைத்து அசுத்தங்களையும் அது தூய்மையாக்கி விடுகின்றது. அப்போது அவன் ஒரு புதிய மனிதனாக ஆகிவிடுகின்றான். ஒரு மிகப்பெரிய மாற்றம் அவனிடம் உருவாகின்றது. அப்போது அவனுக்கு தூய்மையான வாழ்வு கிடைத்திருக்கின்றது என்று கூறப்படும். இந்த தூய வாழ்வை பெறக்கூடிய இடம் இந்த உலகம்தான். இதனை பற்றி தான் அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா இந்த ஆயத்தில் கூறுகிறான், மன் கான ஃபி ஹாதிஹி ஆமா வஹுவ ஃபில் ஆখিরাতি ஆமா வ அஸல்லு சபீலா. तो बिलाशुबा उस पर इनाम नाजिल होगा जिसको அதாவது இவ்வுலகில் எவர் குருடனாக இருப்பாரோ, जैसे कि तुम देखते हो எவருக்கு இறைவனை காணக்கூடிய ஒளி கிடைக்காதோ அவர் மறுமையிலும் குருடனாகவே இருப்பார். शुआएं जरूर खिड़की के अंदर आ जाती हैं। இஹ்தின ஸிராத்தல் முஸ்தகீம் என்ற துவா ஏற்றுக்கொள்ளப்படுவதற்கு எந்த விஷயங்களை கண்முன் வைக்க வேண்டும் என்பதை விளக்கியவாறு அது மஸீஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் கூறுகின்றார்கள், रानी शोला उस पर नाजिल होता है। இஹ்தின ஸிராத்தல் முஸ்தகீமில் எல்லா முஸ்லிம்களுக்கும் இய்யாக நஅபுதுவில் கவனம் செலுத்த வேண்டும். हो जाता है और
और एक भारी तब्दीली उसके ஏனென்றால் ஈயாக்க நாபுதுவுக்கு ஈயாக்க நஸ்தஈனை விட முன்னுரிமை வழங்கப்பட்டுள்ளது. செயல் ரீதியாக நன்றி செலுத்த வேண்டும். இந்த விஷயங்களை தான் இஹ்தின சிராத்தல் முஸ்தகீமில் கூறப்பட்டுள்ளது. செயல் ரீதியில் நன்றி செலுத்துவது இஹ்தின சிராத்தல் முஸ்தகீமுடைய விளக்கமாகும் बादल व सबीला यानी அல்லது அதில் விளக்கம் வந்துள்ளது என்பதாகும். देखने का उसको नूर ना मिला वो उस அதாவது துவா செய்வதற்கு முன்பு காரணிகளை கவனமாக கையாள வேண்டும். பிறகு துவாவின் பக்கம் திரும்ப வேண்டும். दुआ முதலில் கொள்கை, நன்னடத்தை மற்றும் பழக்கங்களில் சீர்திருத்தம் வேண்டும். को मद्देनजर रखना चाहिए. பிறகு இஹ்தின சிராத்தல் முஸ்தகீமில் ஈடுபட வேண்டும். முதலில் தனது கொள்கைகளை சரி செய்ய வேண்டும். பித்தத்துகளை, தவறான சடங்கு சம்பிரதாயங்களை விட்டுவிட வேண்டும். இஸ்லாமிய கொள்கையினை மட்டும் பின்பற்ற வேண்டும். बस अमली तौर पर பிறகு தனது நடத்தையை மேம்படுத்துங்கள். தன்னுடைய அமல்களை சரி செய்யுங்கள். அதிலும் சீர்திருத்தம் ஏற்பட்டுவிட்டால் பிறகு இஹ்தின சிராத்தல் முஸ்தகீம் என்ற துவாவை செய்ய வேண்டும். मुस्तकीम उसकी तफसीर है. அப்போதுதான் அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா இந்த துவாவை ஏற்றுக்கொள்வான். यानी दुआ से पहले அன்னார் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் கூறுகின்றார்கள், இறைவன் இஹ்தின சிராத்தல் முஸ்தகீம் என்ற துவாவை போதிப்பதில் மனிதன் 3 விஷயங்களின் பக்கம் கவனம் செலுத்த வேண்டும் என விரும்புகின்றான். रात की इस्लाह हो, फिर முதல் விஷயம் நன்னடத்தையின் நிலை, இரண்டாவது கொள்கையின் நிலை, மூன்றாவது அமல்களின் நிலையாகும். ஒன்று சேர்த்து கூறுவதென்றால் மனிதன் இறைவனிடம் இருந்து கிடைத்த ஆற்றல்கள் மூலம் தனது நிலைமையை சரி செய்ய வேண்டும். பிறகு இறைவனிடம் வேண்ட வேண்டும். அல்லாஹ் மனிதனுக்கு கொடுத்த ஆற்றலாக அறிவு, சிந்திக்கும் திறன் போன்றவற்றின் மூலம் தனது சீர்திருத்தத்தின் பக்கம் கவனம் செலுத்த வேண்டும். फिर इहदिना सिरातल मुस्तकीम की दुआ हो. பிறகு இறைவனிடம் வேண்ட வேண்டும். என்னிடம் உள்ளதை நான் உபயோகப்படுத்துகின்றேன், இப்போதாவது என்னை ஹிதாயத்தின் பக்கம் அழைத்துச் செல். कि इंसान 3 पहलू जरूर मद्देनजर உன்னுடைய உதவி இல்லாமல் ஹிதாயத்து கிடைக்கப் பெறாது என துவா செய்ய வேண்டும். மேலும் சீர்திருத்தம் செய்யும் நிலையில் துவா செய்யக்கூடாது என்பது ஒருபோதும் கிடையாது. மாறாக தன்புறம் இருந்து சீர்திருத்த முயற்சி செய்யும் போதும் துவா செய்ய வேண்டும். से अपने हाल की इस्लाह करे. ஹஜ்ரத் மஸீஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் கூறுகின்றார்கள், இஹ்தின சிராத்தல் முஸ்தகீம் என்ற துவா மனிதனுடைய நாவு, உள்ளம் மற்றும் அமல் மூலமாக செய்யப்பட வேண்டும். அதாவது நாவினால் அதனை வெளிப்படக்கூடியதாக இருக்க வேண்டும், உள்ளத்தின் மூலமாகவும் அது வெளிப்பட வேண்டும் மற்றும் மனிதனுடைய ஒவ்வொரு அமல்கள் மூலமாகவும் வெளிப்படக்கூடியதாக இருக்க வேண்டும். அப்போதுதான் இஹ்தின சிராத்தல் முஸ்தகீம் என்ற துவா உண்மையாக செய்த துவாவாக இருக்கும். மனிதன் இறைவனிடம் நல்லவனாக ஆவதற்கு துவா செய்யும் போது அவனுக்கு ஒரு வெட்கம் ஏற்படுகின்றது. ஆனால் இந்த ஒரு துவா தான் இந்த கஷ்டங்களை நீக்குகின்றது. மனிதன் நாவினால் ஒப்புக்கொள்ளும் போது உள்ளமும் இதன் பக்கம் சாகின்றது. முயற்சியும் நடைபெறுகின்றது, கவனமும் ஏற்படுகின்றது. அதாவது இங்கு 2 வேலைகள் ஏற்படுகின்றன. ஒன்று, மனிதன் ஒரு பக்கம் துவாவின் மூலம் முயற்சி செய்து கொண்டிருக்கின்றான். மேலும் துவா செய்யும் போது மறுபடியும் இந்த விஷயங்களை, அதாவது நாவை சரி செய்வதில், உள்ளத்தை சரி செய்வதில், தன்னுடைய அமல்களை சரி செய்வதிலும் முயற்சி செய்கின்றான். நான் இந்த சீர்திருத்தங்களை செய்யாமல் எவ்வாறு இறைவனிடம் என்னை நேரான வழியில் நடத்து என்று கேட்பேன் என வெட்கப்படுகின்றான். दुआ है जो इन मुश्किलात को दूर कर பிறகு அன்னார் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் கூறுகின்றார்கள், जुबान से இஹ்தின சிராத்தல் முஸ்தகீம் என்ற துவா மார்க்க மற்றும் உலகத்தின் அனைத்து தேவைகளையும் உள்ளடக்கியுள்ளது. तो ஏனென்றால் எந்த ஒரு வேலையிலும் எப்போது வரை சிராத்தே முஸ்தகீம் கிடைக்கப் பெறாதோ அப்போது வரை எதுவும் கிடைக்கப் பெறாது. இது வெறும் ஆன்மீக நிலைகளுக்கு மட்டும் அவசியமானது கிடையாது. மாறாக உலக தேவைகளுக்கும் இந்த துவா இஹ்தின சிராத்தல் முஸ்தகீம் அவசியமானதாக இருக்கின்றது. तो फिर दोबारा इन चीज़ों को அன்னார் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் கூறுகின்றார்கள், மருத்துவருக்கு, दिल की दुरुस्ती में விவசாயிக்கு, மாறாக ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு வேலையிலும் இஹ்தின சிராத்தல் முஸ்தகீம் அவசியமானதாக இருக்கின்றது. ஏதாவது பொறுப்பில் இருப்பவராக இருந்தாலும் சரி, மருத்துவராக இருந்தாலும் சரி, அல்லது ஏதாவது பணியினை செய்பவராக இருந்தாலும் சரி, அவருக்கு அவருடைய வேலையில் சிராத்தே முஸ்தகீம் அவசியமானதாக இருக்கின்றது. जब तक सिराते அவ்வாறு இல்லை என்றால் அவருடைய வேலையில் குறைபாடு ஏற்பட்டு என்று கூறுகின்றார்கள். दुनिया மிக சிறந்த துவா சூரா ஃபாத்தியாவாகும். सिरातुल मुस्तकीम की फरमाया कि ஏனென்றால் அது முழுமையான துவாவாகும். பொறுப்பாளர்களுக்கு பொறுப்புணர்வு வரும்போது அவர் பொறுப்புடைய சிராத்தே முஸ்தகீமிற்கு வந்து விடுவார்.
डॉक्टर है या किसी भी पेशे ஒரு பொறுப்பாளர் இருக்கின்றார் என்றால் அவருக்கு பொறுப்பை செய்வதற்கு சரியான வழி கிடைக்கும் போதுதான் அவர் பொறுப்பின் சிராத்தை முஸ்தகீமிற்குள் வருகின்றார். पैदा होगी. ஒரு மருத்துவர் இருக்கிறார் என்றால் அவர் படித்து முடித்த பிறகு அவருக்குரிய ஹவுஸ் சர்ஜன் பணியையும் முடிக்கின்றார். மேலும் பல்வேறு அனுபவமிக்க மருத்துவர்களுடன் பணிபுரிகின்றார். जिम्मेदार के सिराते जिम्मेदार அப்போதுதான் அவருக்கு சிராத்தை முஸ்தகீமுடைய பல்வேறு படித்தரம் கிடைக்கின்றது. उसको जब जिम्मेदार இதனை போன்று மற்ற பணிகளை செய்யக்கூடியவர்களும் செயல்படுகின்றார்கள். பொறுப்பின் சிராத்தை முஸ்தகீமில் நிலை பெறும் போது அவர் வெற்றி அடைந்து விடுகின்றார். क्वालिफाई कर लेता है. இதை போன்றே நீங்களும் இறைவனை அடையக்கூடிய சிராத்தை முஸ்தகீமை தேடுங்கள். இறைவனை சந்திப்பதற்கான சிராத்தை முஸ்தகீமை தேடுங்கள். அதற்காக முதலில் முயற்சி செய்யுங்கள், பிறகு துஆ செய்யுங்கள். काम करता है तो तभी இறைவா, நான் உன்னுடைய பாவம் இழைத்த அடியானாவேன், நான் இயலாதவனாவேன், எனக்கு நேரான வழியினை காட்டி என துஆ செய்யுங்கள். तो जिम्मेदारी के सिराते मुस्तकीम पर சின்ன பெரிய தேவைகள் அனைத்தையும் சிறிதும் வெட்கமின்றி இறைவனிடம் கேளுங்கள். அவனே அனைத்தையும் வழங்குபவனாவான். खुदा के मिलने के भी सिराते मुस्तकीम அதிகமாக துஆ செய்பவர்தான் மிக நல்லவராவார். அசல் நன்மையும் அதிகமாக துஆ செய்வதே ஆகும். நான் கூறியது போன்று ஏதாவது பிரச்சனையை போக்குவதற்கு பில்லி சூனியம் எடுப்பவருடைய தேவையில்லை. அதே போல் பீர் பக்கீருடைய கபருக்கு போக வேண்டிய அவசியமும் இல்லை. के खुदा से मांगो. தன்னுடைய நிலைமையை சரி செய்தவாறு அடியான் இறைவன் முன்பு குனிந்தான் என்றால் அதுவே போதுமானதாகும். बहुत नेक அவன் மட்டும்தான் தேவைகளை நிறைவேற்றக்கூடியவனாக இருக்கின்றான். कि यही है कि बहुत दुआ करो. பிறகு அன்னார் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் கூறுகின்றார்கள், முஃமினின் மேராஜாகிய தொழுகையின் நோக்கம் என்னவென்றால் இதில் துஆ செய்ய வேண்டும். இதில்தான் உமுல் அதியா, அதாவது துஆவின் தாய் இஹ்தின ஸிராத்தல் முஸ்தகீம் கேட்கப்படுகின்றது. जादू टोने को அன்னார் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் கூறுகின்றார்கள், தொழுகையில் களப்பற்ற முறையில் இந்த துஆவை கேளுங்கள். இஹ்தின ஸிராத்தல் முஸ்தகீம் துஆக்களின் தாயாகும். மூமின்களின் மேராஜ் தொழுகையாகும். की दुरुस्ती करते हुए இஹ்தின ஸிராத்தல் முஸ்தகீம் துஆக்களின் தாயாகும். இதனை கேளுங்கள், அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தனது அருளின் வாசலை திறப்பான். அன்னார் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் கூறுகின்றார்கள், जो मोमिन की मिराज மனிதனுடைய வாழ்வின் நோக்கம் சிராத்தே முஸ்தகீமில் செல்வதும் அதனை தேடுவதுமாகும். मुलादिया इतने सिरातुल मुस्तकीम இதுதான் நோக்கமாகும். இதனை ஒவ்வொரு மூமினும் ஒவ்வொரு மனிதனும் தன் கண்முன் வைக்க வேண்டும். ये दुआ मांगो. இதனை இஹ்தின ஸிராத்தல் முஸ்தகீம் ஸிராத்தல் லதீன அன்அம்த அலைஹிம் என்ற வார்த்தைகளால் கூறப்பட்டுள்ளது. नमाज मेरा யா அல்லாஹ், எங்களுக்கு நேரான வழியினை காட்டுவாயாக. எவர்கள் மீது அருள் புரிந்துள்ளாயோ அவர்களுடைய வழியினை எங்களுக்கு காட்டுவாயாக. तो अल्लाह ताला अपने फजल के दरवाजे இந்த துஆ ஒவ்வொரு நேரத்திலும் ஒவ்வொரு தொழுகையிலும் ஒவ்வொரு ரக்காயத்திலும் கேட்கப்படுகின்றது. இந்த அளவு இதனை திரும்ப திரும்ப கூறுவது இதனுடைய முக்கியத்துவத்தை வெளிப்படுத்துகின்றது. है जो हर इंसान को हर मोमिन को अपने सामने மேலும் ஹஜ்ரத் மஸீஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் கூறுகின்றார்கள், நமது ஜமாத் நினைவில் கொள்ளட்டும், இது சாதாரண விஷயம் கிடையாது. கிளியை போன்று வெறும் நாவினால் இந்த வார்த்தைகளை கூறுவது உண்மையாக நோக்கம் கிடையாது. மாறாக இது மனிதனை முழு மனிதனாக்கக்கூடிய, பாவங்களில் ஈடுபடாமல் தடுக்கக்கூடிய ஒரு மருந்தாகும். मांगी जाती है. इस कदर इस இதனை எப்பொழுதும் கண்முன் நிறுத்த வேண்டும். இந்த ஆயத்தில் 4 விதமான தரத்தை பெறுவதற்கான வேண்டுதல் இருக்கின்றது. कि ये मामूली सी बात नहीं है. எவர் இந்த 4 தரங்களை பெறுவாரோ அவர் ஒரு வகையில் துஆ கேட்கப்பட்டது மற்றும் மனித படைப்பின் உரிமைகளை நிறைவேற்றக்கூடியவர் ஆவார். அவருக்கு வழங்கப்பட்ட ஆற்றல்களையும் சக்திகளையும் உபயோகப்படுத்தக்கூடிய ना चाहिए. உரிமைகளையும் நிறைவேற்றக்கூடியவர் ஆவார். इस आयत में 4 சிராத்தல் லதீனா அன்அம்த அலைஹிமில் 4 உயர் தரங்கள் உள்ளன. நபி, சித்திக், ஷஹீத் மற்றும் சாலிஹ் போன்றவை ஆகும். मांगने और खल के நான் உங்களுக்கு இதனையும் கூற விரும்புகின்றேன். பலரும் தன்னால் ஏற்படுத்தப்பட்ட வழிமுறைகளை கையாண்டு இதனை அடைய முயற்சி செய்கின்றனர். நான் உங்களுக்கு கூறுகின்றேன், ஹஜ்ரத் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பயன்படுத்தாத அனைத்து வழிகளும் வீணானவையாகும். नबी है, सिद्दीक है, शहीद है और साले. ஹஜ்ரத் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமை விட அருள் செய்யப்பட்ட வழியினுடைய அனுபவசாலி யாரும் இருக்க முடியாது. जो अपने तराशे हुए वज़ाइफ அன்னார் மீது நுபுவத்தின் அனைத்து மேன்மையும் நிறைவேறிவிட்டன. அன்னார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பயன்படுத்திய வழிதான் மிக சரியானதும் குறிக்கோளை அடைவதற்கு அருகாமையில் உள்ளதும் ஆகும். हाँ हजरत
இந்த வழியினை விட்டுவிட்டு வேறொரு வழியினை, அது எவ்வளவுதான் சந்தோஷத்தை ஏற்படுத்தக்கூடியதாக இருந்தாலும் சரி, எனது எண்ணப்படி அது வழிகேடாகும். இதனை இறைவன் என்னிடம் வெளிப்படுத்தி இருக்கின்றான். ஆக அருள் செய்யப்பட்டவர்களின் மீது உள்ள மேன்மை அல்லாஹ் சிராத்தல்லதீன அன்அம்த அலைஹிம் எதன் பக்கம் சுட்டி காட்டியுள்ளானோ அதனை பெறுவதுதான் ஒவ்வொருவருடைய அசல் நோக்கமாகும். நமது ஜமாத்தினருக்கு குறிப்பாக இதன் பக்கம் கவனம் செலுத்த வேண்டும். ஏனென்றால் அல்லாஹ் இந்த ஜமாத்தை ஏற்படுத்துவதில் ஹதரத் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஏற்படுத்திய ஜமாத்தை போன்று ஆக வேண்டும் என விரும்பினான். இதன் மூலம் இந்த இறுதி காலகட்டத்தில் குர்ஆன் ஷரீஃப் மற்றும் ஹதரத் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய உண்மைத்துவம் மற்றும் கண்ணியம் சாட்சியாக இருக்க வேண்டும். அன்னார் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்கள் கூறுகின்றார்கள், जैसी आ हजरत सल्लल्लाहु अलैहि वसल्लम ने तैयार की உறுதியாக நம்புங்கள், आखिरी ज़माने में ये जमात எதுவரை மனிதன் சிராத்தே முஸ்தகீமில் செல்ல மாட்டானோ அல்லாஹ் அதுவரை சந்தோஷமடைய மாட்டான். यकीनन जानो कि अल्लाह ताला उस वक्त तक राजी नहीं होगा மேலும் இறைவன் மற்றும் அவனது பண்பை அறியாதவரை இந்நிலை ஏற்படாது. மேலும் அவனுக்கு விருப்பமான வழிகளில் நடக்காதவரை இது ஏற்படாது. ஆக இது அவசியமானதாக இருக்கும்போது மனிதன் உலகத்தை விட மார்க்கத்திற்கு முக்கியத்துவம் அளிக்க வேண்டும். பிறகு இந்த துவாவுடைய விரிவு பற்றி கூறும்போது ஹஜ்ரத் மஸீஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் கூறுகின்றார்கள், तो इंसान को फरमाया कि जब ये जरूरी है तो इंसान को चाहिए இந்த துவாவை பற்றி நினைவில் கொள்ள வேண்டும். இஹ்தின சிராத்தல் முஸ்தகீம் சிராத்தல் லதீன அன்அம்த அலைஹிமில் 3 விஷயங்களை கவனிக்க வேண்டும். ஒன்று, அனைத்து மனித குலத்தையும் இதில் இணைக்க வேண்டும். அதாவது துவா செய்யும் போது அனைத்து மனித இனத்திற்காக துவா செய்ய வேண்டும். அல்லாஹ் அவர்களை சிராத்தே முஸ்தகீமில் நடத்துவானாக, அவர்களையும் அருளுக்கு வாரிசாக்குவானாக. இரண்டாவது, அனைத்து முஸ்லிம்களையும் இந்த துவாவில் சேர்க்க வேண்டும். மூன்றாவது, தொழுகையில் கலந்து கொள்ளக்கூடியவர்களுக்காக, அதாவது உங்களுடன் சேர்ந்து தொழக்கூடியவர்களையும் இந்த துவாவில் சேர்க்க வேண்டும். அன்னார் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் கூறுகின்றார்கள், ஆக இது போன்ற எண்ணங்களால் அனைத்து மனித இனமும் இதில் அடங்கிவிடும். இதுதான் இறை விருப்பமும் ஆகும். ஏனென்றால் இதற்கு முன்பு இந்த அடிப்படையில்தான் தனது பெயரை ரப்புல் ஆலமீன் என வைத்துள்ளான். இது பொதுவான அனுதாபத்திற்குரிய வழிவகுக்கின்றது. இதில் விலங்கு இனங்களும் அடங்கும். उनको अपने साथ शामिल करो। பிறகு தனது பெயரை इस तरह की नीयत से ரஹ்மான் என வைத்துள்ளான். இது மனித இனத்தின் மீது அனுதாபம் கொள்வதற்கு வழிவகுக்கின்றது. और यही मंशा खुदा ताला का है, क्योंकि इससे पहले ஏனென்றால் இந்த ரஹ்மத் மனிதனுடன் தொடர்பு கொண்டதாகும். பிறகு தனது பெயரை ரஹீம் என வைத்துள்ளான். இந்த பெயர் மூமின்களின் மீது அனுதாபம் கொள்வதற்கு வழிவகுக்கின்றது. ஏனென்றால் ரஹீம் என்ற சொல் மூமின்களுடன் தொடர்பு கொண்டதாகும். பிறகு தனது பெயரை மாலிகி யௌமித்தீன் என வைத்துள்ளான். இந்த பெயர் தற்பொழுதுள்ள ஜமாத்தின் மீது அனுதாபம் கொள்வதற்கு வழிவகுக்கின்றது. ஏனென்றால் யௌமித்தீன் இறைவன் முன்பு ஜமாத்துகள் கூடக்கூடிய நாள் ஆகும். இந்த விளக்கத்தின் அடிப்படையில் தான் இஹ்தின சிராத்தல் முஸ்தகீம் என்ற துவா அமைந்துள்ளது. यौमुद्दीन वो दिन है जिसमें खुदा ताला के सामने ஆக இந்த மேன்மையில் இருந்து தெரிய வருவது என்னவென்றால் இந்த துவாவில் அனைத்து மனித குலத்தின் அனுதாபமும் அடங்கியுள்ளது என்பது தெளிவாகின்றது. से मालूम होता है कि इस दुआ में இஸ்லாமுடைய போதனையும் அனைத்திற்கும் நன்மை பயக்க வேண்டும் என்பதே ஆகும். அன்னார் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் கூறுகின்றார்கள், ஆயத் இஹ்தின சிராத்தல் முஸ்தகீமில் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளதும் கவனமூட்டப்பட்டுள்ள விஷயம் என்னவென்றால் சரியான ஞானம் கிடைப்பதற்காக துஆ செய்ய வேண்டும் என்பதாகும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நமக்கு போதனைகளை வழங்கியவாறு கூறுகின்றான், நீங்கள் அல்லாஹ்விடம் அவன் உங்களுக்கு தன்னுடைய பண்புகளின் தோற்றத்தை வெளிப்படுத்த வேண்டும் என துஆ செய்யுங்கள். वो अपनी सिफात की உங்களை நன்றி செலுத்தக்கூடிய அடியார்களாக ஆக்குவானாக. ஏனென்றால் முந்தைய சமுதாயங்கள் அல்லாஹ்வுடைய பண்புகள், அருள்கள் மற்றும் அவனுடைய விருப்பத்தின் ஞானத்திலிருந்து குருடனாக ஆன பிறகே வழிகட்டு போயிருக்கின்றன. அவர்கள் தங்களுடைய வாழ்வை பாவ செயல்களில் அதிகமாக மூழ்கடிக்கக்கூடிய அமல்களை செய்தே கழித்திருக்கின்றார்கள். ஆக இறைவனுடைய கோபம் அவர்கள் மீது இறங்கியது. அவர்கள் அழிவிற்குள்ளான மக்களுடன் இணைந்து விட்டார்கள். और उन पर ख्वारी मुसल्लत कर दी गई
और वो हलाक होने वाला அல்லாஹ் தனது கலாமில் கைரில் மௌசூபி அலைஹிம் இதன் பக்கம் தான் கவனமூட்டியுள்ளான். முந்தைய வசனத்தை படிக்கும்போது தெரிவது என்னவென்றால் அல்லாஹ் அருள் செய்த மக்கள் மீதுதான் கோபத்தை இறக்கியுள்ளான் என்பதாகும். இது மிகவும் கவனம் செலுத்த வேண்டிய இடமாகும். அன்னார் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் கூறுகின்றார்கள், அருள் செய்யப்பட்டவர்கள் மீதுதான் கோபம் இறங்குகிறது. ஆக மனிதன் தன் மீது அல்லாஹ் அளவுக்கு அதிகமாக அருள் செய்துள்ளான் என நினைக்கும் போது அவனிடம் பயந்தவாறு செயல்பட வேண்டும். மேலும் கூறுகின்றார்கள், இந்த வசனத்தில் மக்தூபி அலைஹிம் என்பது அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குறிப்பாக எவர்கள் மீது அருள்களையும் பரக்கத்துகளையும் இறக்கினானோ அவர்கள் அல்லாஹ்வின் போதனையை மறந்துவிட்டு தனது விருப்பங்களை பின்பற்ற தொடங்கினர். थी उसके अहकाम की ना அவர்கள் அருள் செய்த இறைவனையும் அவனுக்குரிய உரிமைகளையும் மறந்துவிட்டு நிராகரிப்பவர்களுடன் இணைந்து விட்டனர். இதனை போன்று வால்லீன் என்பது அவர்கள் நேரான வழியில் நடப்பதற்கு முயற்சி செய்தார்கள். ஆனால் சரியான அறிவு, ஒளி, உண்மையான ஞானம், பாதுகாக்கக்கூடிய வாய்ப்பளிக்கக்கூடிய துவாக்கள் அவர்களுக்கு கிடைக்கப் பெறவில்லை. மாறாக அவர்கள் மீது மூட நம்பிக்கைகள் மிகைத்து விட்டன. அவர்கள் அதன் பக்கம் குனிந்து விட்டனர். और वो उनकी तरफ झुक गए। நான் கூறியது போன்று சில முஸ்லிம்களின் நிலையும் இவ்வாறு தான் உள்ளது. அன்னார் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் தொடர்ந்து கூறுகின்றார்கள், रास्तों से भटक गए। அவர்கள் நேரான வழியினை விட்டு விலகிவிட்டனர், சரியான குறிக்கோளை மறந்து விட்டனர். ஆக அவர்கள் வழி தவறி விட்டனர். அவர்கள் தனது சிந்தனையினை தெளிவான மற்றும் ஒளி மீந்த புல்வெளியில் விடவில்லை. और नजरों पर ताज्जुब है कि उन्होंने खुदा ताला और அவர்களுடைய அறிவு, சிந்தனையின் மற்றும் பார்வையின் மீது ஆச்சரியமாக இருக்கின்றது. அவர்கள் இறைவன் மீது, அவனுடைய படைப்பினங்கள் மீதும் நல்ல இயல்பு மற்றும் உள்ளம் ஏற்றுக்கொள்ளாத விஷயங்களை அனுமதிக்கப்பட்டதாக ஆக்கியுள்ளார்கள். அவர்கள் புரிவதில்லை. ஷரியத்துகள் அழிவிலிருந்து காப்பாற்றி சிகிச்சை அளிக்கின்றன. மருத்துவர் உடலின் உதவியாளர் ஆவார், பகைவராக இருக்க மாட்டார். அந்தோ மக்கள் உண்மையின் பாதையினை எவ்வளவு தூரம் அறியாமல் இருக்கிறார்கள். இதுவும் அரபி நூல் கராமத்து சாதிக்கினுடைய மொழியாக்கமாகும். इस जमाने के इमाम को नहीं मान रहे। ஆக இக்காலத்தின் இமாமை ஹசரத் மசீமது அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாமை ஏற்றுக்கொள்ளாத இம்மக்கள் வழிதவறியவர்களாக இருக்கின்றார்கள். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம்மை களப்பற்ற முறையில் அவனிடம் துஆ செய்யக்கூடிய மக்களாக ஆக்குவானாக. ஹிதாயத் கிடைத்த பின்பு அல்லாஹ்வுடைய கோபத்திற்கு ஆளாகக்கூடிய மக்களை போன்று ஆக்காமல் இருப்பானாக. இவர்கள் வழிதவறி சென்று தன்னுடைய மறுமையை பாழாக்குகின்றனர். அல்லாஹ் நமக்கு தனது சரியான ஞானத்தை வழங்குவானாக. எப்பொழுதும் நம்மை இஹ்தின ஸிராத்தல் முஸ்தகீமில் நடத்துவானாக. இந்த ரமலானை நமக்கு தன்னுடைய தொடர் அருள் மற்றும் ஹிதாயத்தில் முன்னேறக்கூடியதாக ஆக்குவானாக. நாம் எப்பொழுதும் அவன் பக்கமே குனிந்தவாறு இருப்போமாக. الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له ونشهد أن لا إله إلا الله ونشهد أن محمدا عبده ورسوله. عباد الله رحمكم الله إن الله يأمر بالعدل والإحسان وإيتاء ذي القربى وينهى عن الفحشاء والمنكر والبغي يعظكم لعلكم تذكرون. اذكروا الله يذكركم وادعوه يستجب لكم ولذكر الله أكبر.